சூப்பராக நல்லா வளவளப்புன்னு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, சீரியஸாக பேசிக்கிறேன். என்னன்னா இனிமே மூட்டு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது, இல்லை அந்த இடத்துல ஊசி போட்டதுனால வலி, அதே மாதிரி மூட்டு தேய்மானமாக இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஜவ்வு ஸ்வெல்லிங்காக இருக்குது, அந்த இடத்துல இச்சிங்காக இருக்குது, அதே மாதிரி முதுகு தண்டுவட சம்பந்தமான பிரச்சனைகள், குதிகால் வலி, சரிங்களா, புடக்கழுத்து வலி, அதே மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ஜவ்வு கிழிஞ்சிச்சு சொல்றீங்க. பாருங்க இந்த மாதிரி இடத்துல இந்த முட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த முட்டி இருக்க இடத்துல ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு, அதனால முட்டி எல்லாம் வீங்கிக்குச்சு, முட்டி வீக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜவ்வு கிழிஞ்ச இடத்துக்கு இந்த தலையை நல்லா உருவி சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போறேன். இது தாராளமா சாப்பிடக்கூடியதுதான், எல்லாரும் சாப்பிடுங்க, நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருங்க, சரிங்களா. இதோடு சேர்த்து பிரண்டை சட்னி எடுத்துக்கலாம், சரிங்களா. பிரண்டை இருக்குல்ல, அந்த பிரண்டையால் செய்யப்பட்ட சட்னி, துவையல் எது வேணா எடுத்துவங்க. பசலைக்கீரையிலும் சுண்ணாம்பு சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு, அதையும் எடுத்துவங்க. எலும்பெல்லாம் உடஞ்சிச்சுன்னா இந்த எலும்புட்டை இலையை அரைச்சி நாட்டுக்கோழி முட்டை அந்த வெள்ளைக்கறி போட்டு உளுந்து மாவு கொஞ்சம் சேர்த்து கலக்கி அந்த எலும்பு உடஞ்ச இடத்துல 10 போட்டு வந்தீங்கன்னு ஒரு 21 நாள் 10 போடுங்க. அந்த 21 நாள்ல அந்த எலும்பு உடஞ்ச எலும்பு ஒட்டலனா நீ யான் வந்து என்ன கேளுங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு சகோதரர் ஆரோக்கியதாசின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான தீர்வு சொல்ல போறேங்க. பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற அனைத்து வகையான வலிகளுக்கும். என்ன வகையான வலி? புடக்கழுத்து வலி, அதே மாதிரி ஃபைனல் கார்டெல்லாம் வலி, L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, அந்த இடத்துல வலி, அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி, இந்த கையெல்லாம் வலிக்குது, ஃபிங்கர் வலிக்குது அப்படின்ற எல்லா பிரச்சனைக்கும், அதே சமயத்தில் மூட்டு தேய்மானமா இருக்கு, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, மூட்டு தேஞ்சிருக்கு, நடக்க முடியல, உட்கார முடியல, எழ முடியல அப்படின்ற அனைத்து வகையான பிரச்சனை மூலிகை இருக்குங்க. தம்பி, இதுக்கெல்லாம் மூலிகை இருக்கா? மூலிகை இருக்கு. அந்த மூலிகையை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினால்தான் 100 வயசுலயும் ஆரோக்கியமா நடந்தாங்க. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், ஜவ்வு சார்ந்த பிரச்சனை வரலைங்க. உடல்ல வலி சார்ந்த பிரச்சனை வரல. அவங்களுக்கு வலி என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு உணவுல சரி பண்ணாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அற்புதமான ஒரு தீர்வு தரக்கூடிய மூலிகை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க நான் சொல்றபடி இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அனைத்து வகையான பிரச்சனைகள் சரியாகுங்க. தம்பி, நீ வாயில சொல்லிடுற, எப்படி சரியாகும்? நீங்க சாப்பிட்டாதான் சரியாகும். நான் சொல்ற உணவு முறையில கடைப்பிடிச்சாதான் சரியாகும். அது என்ன மூலிகை தான் பாக்குறீங்க? இங்க பாருங்க, தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400-500 மூலிகைகள் வச்சிருக்காரு. மூலிகை ஆர்வலர் மீது மதிப்புக்குரிய ராமூர்த்தி ஐயா. இந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலிகைகளும் பாருங்க, இது எல்லாமே எலும்பொட்டி தான். இந்த எலும்பொட்டியில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றத நான் சொல்றேன் பாருங்களேன். அவ்வளவு பிரமிப்பான சத்துக்கள் இந்த எலும்பொட்டியில் இருக்குங்க. இந்த எலும்பொட்டி தேங்காய் பாலில் நீங்க தினமும் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் பி இருக்குது. அதே மாதிரி பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிட்றீங்களா, அவங்களுக்கு இந்த இலை மிகவும் வரப்பிரசாதமான ஒன்று, வரப்பிரசாதனே சொல்லாங்க. அதே மாதிரி இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. இப்படி அதே மாதிரி கால்சியம், இதில் அளவுக்கு அதிகமான கால்சியம், அதாவது உடம்புக்கு தேவையான கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் சத்து இருக்குது. இப்படிப்பட்ட மூலிகை தான் இந்த எலும்பொட்டியில. அது மட்டும் இல்லைங்க, உடைஞ்ச எலும்புகளையும் விரைவாய் ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. அதே மாதிரி முதுகு தண்டுவடம் சம்பந்தமான பிரச்சனைகள், முதுகு தண்டுவடத்தில் ஊசி போட்டாங்க, ரொம்ப வலியா இருக்குது, பல வருஷங்களா வலியால் அவசரப்படுறவங்களுக்கு இந்த ஒரு மூலிகை வரப்பிரசாதம் சொல்லாங்க. அது மட்டும் இல்ல, மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மூலிகையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாக்கா சரியாகுங்க. இது ஒரு சித்த மருத்துவத்தில் சிறப்பான மூலிகையா இன்று வரையும் சித்த மருத்துவர்கள் பயன்படுத்துறாங்க. இதில் இருக்கிற அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சியம், நம்முடைய எலும்புகளுக்கு நல்ல சக்தி கொடுத்து நம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு, அந்த ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகளுக்கு, அந்த மூட்டு தேய்மானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அளிக்கக்கூடிய, ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த எலும்பொட்டி. இந்த எலும்பொட்டி என்னத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, எலும்பு முறிவு, கிராக் ஆயிருக்கு எலும்பு அப்படின்றவங்களுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்றவங்களுக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாக்க நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும்
படிப்படியாக சரியாயிருங்க. எலும்பெல்லாம் உடஞ்சிச்சுன்னா இந்த எலும்பொட்டி இலையை அரைச்சி நாட்டுக்கோழி முட்டை அந்த வெள்ளைக்கறி போட்டு உளுந்து மாவு கொஞ்சம் சேர்த்து கலக்கி அந்த எலும்பு உடஞ்ச இடத்துல 10 போட்டு வந்தீங்கன்னு வையேன், ஒரு 21 நாள் 10 போடுங்க. அந்த 21 நாளில் அந்த எலும்பு உடஞ்ச எலும்பு ஒட்டலைன்னா நீ யான் வந்து என்ன கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடியது. அதே மாதிரி இந்த இலைகளை அரைச்சி முதுகு தண்டுவடத்தில் இல்லைன்னா கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் முட்டைக்கு வெள்ளைக்கரில் 10 போட்டு வந்தீங்கன்னா வைங்களேன், அந்த வலி, வீக்கம், வேதனை, கட்டி எது இருந்தாலும் சரிங்க, எல்லாமே சரியாயிடுங்க, எல்லாமே குணமாயிடும். இந்த முதுகாண்ட மூட்டாண்டெல்லாம் வலிக்குதுன்றீங்களே, அந்த வலிக்கு ஒரு அற்புதமான தீர்வாதிமை. அதே மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ஜவ்வு கிழிஞ்சிச்சு சொல்கிறீங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இடத்துல இந்த முட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த முட்டி இருக்கிற இடத்துல ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு, அதனால் முட்டியெல்லாம் வீங்கிக்குச்சு, முட்டி வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜவ்வு கிழிஞ்ச இடத்துக்கு இந்த தலையை நல்லா உருவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைக்கறி முட்டை போட்டு நல்லா கலக்கி நல்லா இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சாதாரணமாக மெடிக்கல் கலைக்கிற அந்த கட்டு போகிற துணி இருக்குல்ல, அது லைட்டாக சுற்றிடணும். டைட்டாக சுற்றாமல் லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா அப்படியே இருக்கட்டும். இது ஒரு நாள் விட்டு சுடுதண்ணில் கழுவி திருப்பி போட்டுனாங்க. இந்த ஜவ்வு கிழிஞ்சி சம்பந்தமான பிரச்சனையை மிக அற்புதமாக சரி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த எலும்பொட்டி இலை. இந்த எலும்பொட்டி இலையை தாராளமாக எல்லாமே பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, சீரியஸாக பேசிக்கிறேன். என்னன்னா, இனிமே மூட்டு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது, இல்லை அந்த இடத்துல ஊசி போடுறதுனால வலி, அதே மாதிரி மூட்டு தேய்மானமாக இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஜவ்வு ஸ்வெல்லிங்காக இருக்குது, அந்த இடத்துல இச்சிங்காக இருக்குது, அதே மாதிரி முதுகு தண்டுவட சம்பந்தமான பிரச்சனைகள், குதிகால் வலி, சரிங்களா, புடக்கழுத்து வலி, கை மூட்டு வலிக்குது, இந்த இடத்துல எல்லாம் வலிக்குது, ஷோல்டர்லாம் வலிக்குது, எந்த வகையான வலி இருந்தாலும் சரி, இந்த எலும்பொட்டி இலையை பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். மேல் பூச்சிக்குன்னா இதை எடுத்து அரைச்சி முட்டை வெள்ளைக்கறி இருக்குல்ல, அதோடு கலக்கி கொஞ்சம் உளுந்து மாவை கலக்கி மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வலி, வீக்கம், வேதனைகள் எல்லாமே சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடலாம்? ஒரு நாளைக்கு 2 முறை ஒவ்வொரு டம்ளர் பாலில் கலந்து குடிச்சு சொல்லலாம். சரி, இது எங்கே கிடைக்கும்? இது சித்தா மெடிக்கல் ஷாப்பில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த எலும்பொட்டி இலை. இந்த எலும்பொட்டி இலை பார்த்தீங்கன்னா எல்லா நர்சரிகளையும் இப்போ வச்சுட்டாங்க. வாங்கி கொண்டு போய் மாடி தோட்டத்தில் வைங்க, இல்லை வீட்டாண்டு வைங்க, இல்லை வயல்கள் வைங்க, இல்லை நிலத்தில் வைங்க, கண்டிப்பாக தன்னால் வளரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செடி தான் இந்த எலும்பொட்டி இலை. இந்த எலும்பொட்டி இலையை தாராளமாக சாப்பிடலாம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேன். இது தாராளமாக சாப்பிடக்கூடியது தான். எல்லாரும் சாப்பிடுங்க, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. சரிங்களா? இதோடு சேர்த்து பிரண்டை சட்னி எடுத்துக்கலாம். சரிங்களா? பிரண்டை இருக்குல்ல, அந்த பிரண்டையால் செய்யப்பட்ட சட்னி, துவையல் எது வேணால் எடுத்துவங்க. பசலைக்கீரையிலையும் சுண்ணாம்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, அதையும் எடுத்துவங்க. வலி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை போட்டு சூப்பு செஞ்சு காலைல ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டைம் குடிக்கலாம். தொடர்ந்து ஒரு மாதம் குடிச்சு பாருங்களேன். உங்கள் வலி, வீக்கம், வேதனைகள் குறையலனா கமெண்ட்ஸில் வந்து நீ சொன்ன பொய்யுது, நான் செஞ்சு பார்த்தேன் உண்மை, இது சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். இதோடு சேர்த்து உணவியல் முறை, வாழ்வியல் முறை, சரிவிகித உணவு கம்பல்சரி கடைபிடிக்கணும். இதுக்கான வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்து என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நல்லா வளவளப்புன்னு நல்லா கொலகொலப்பாக இருக்குது, வளவளப்பாக இருக்குது. நல்லா இருக்கு. இது மாதிரி மூலிகைகளை நான் சொல்கிற மூலிகைலாம் பச்சை சாப்பிட்டு மூலிகை சாப்பிடலாம். இது மாதிரி மூலிகைகளை நல்லா டேஸ்டாக வேறு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுவாங்க. ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல தம்பி, என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இயற்கை ஆளுநர் மதிப்புக்குரிய ராமூர்த்தியை கண்டுபிடிச்ச இந்த எலும்பொட்டி இலுப்பை பூ சம்பாக்கு ஒரு மருத்துவ குணம் என்னன்னா, இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். இன்னைக்கு பேரலைஸால் படுத்துருக்கிறீங்களா, அவங்களுக்கு இந்த இலுப்பை பூ சம்பாரிசி ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த இலுப்பை பூ சம்பாரிசில சாப்பாடு பண்ணி கொடுத்துடுவாங்க. இதுல எலும்பொட்டி இருக்கிறதுனால மிக அற்புதமாக வேலை செய்யும். அதனால ஒருவேளை கிடைக்காதவங்க, நான் உணவில் சரி பண்ணிக்கிறேன், உணவியல் முறையில் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா இந்த
ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஐயாவுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கு. கால் பண்ணீங்கன்னா இது மாதிரியான உணவு முறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதையும் வாங்கி பயன்படுத்துங்க. ஏன் நேர்களே, இனிமே மூட்டு வலி, முதுவலி, அது மாதிரி L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட் இருக்குது, மூட்டு தேய்மானம் இருக்குது, ஜோவி கிழிஞ்சிருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நங்க பாருங்க, நல்ல உணவை எடுத்துவங்க, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடுங்க, உங்களுடைய வாழ்வியல் முறை மாற்றுங்க, உங்களுடைய உணவுல பேலன்ஸ் சரிவிகித உணவை எடுத்துட்டு வாங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.